துலா ராசிக்காரர்களே, நிற்கும் குதிரைக்கு மதிப்பு இல்லை, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குதிரைக்குத்தான் மதிப்பு அதிகம். அதே போலதான் ஓடிக்கொண்டே இருங்கள், அப்போதுதான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். நீங்கள் அப்படிதானே? எப்போவுமே நீங்கள் பிஸி தான். எல்லா நேரத்திலும் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் அப்படின்னு எப்போதும் மனதுக்குள்ள ஒரு நீண்ட பட்டியலை வைத்திருப்பீங்க. துலா ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு ஒரு சாதாரணமான நாளாக கடந்து போக முடியாது. இந்த புத்தாண்டு துலா ராசிக்காரர்களுடைய பாரத்தை குறைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைகிறது. இந்த புத்தாண்டு துலா ராசிக்காரர்களுக்கு பாரபட்சம் பார்க்காம உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கும். ஆமாம், இந்த புத்தாண்டில் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த துலா ராசியை உயர்த்தி விட போகிறது, தூக்கி விட போகிறது, துக்கங்களை கலைக்கப் போகிறது, நல்ல தூக்கத்தை கொடுக்க போகிறது. இப்போ எது இருக்கோ இல்லையோ அது கிடைச்சா போதும்பா, நாங்கள் நல்லா தூங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா துலா ராசிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் முன்கூட்டியே நம்ம துலா ராசி வீடியோவில் சொல்லுவோம். இப்போ அந்த தூக்கமும் நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது. ஆமாம், இந்த வருஷத்தில் துலா ராசிக்கு உறவுகள் மேம்பட போகிறது. உறவுகள் மூலியமாக இருந்த பிரச்சனைகள் தீர்வடைய போகிறது. துலா ராசி மேலே நிறைய பேருக்கு அபிப்பிராயம் ஏற்பட போகிறது. உறவுக்காரங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க. உங்கள் மூலமாக உங்கள் உறவுகளில் குட் நியூஸ், நல்ல விசேஷங்கள் நடக்க போகிறது. ஒத்துழைப்புகள் கொடுக்க போகிறீங்க, முன்னேற போகிறீங்க. உறவுகள் மூலமாக பலம் பெற போகிறீங்க. நீங்கள் வைக்கக்கூடிய காதலில் வெற்றி அடைவீர்கள். லவ் ஃபெயிலியர் ஆனவங்களாம் துலா ராசிக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் யார் மீது அன்பு வைத்தாலும் அந்த அன்பு கிடைக்க போகிறது. சார், ஒரே சான்ஸு சார். ஆமாம், வயசுக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? காதல்னால் என்ன? ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு. நம்பிக்கையான மனிதர்களை பார்ப்பது நம்பிக்கை காதல். நம்பிக்கையான வேலையை பார்ப்பது வேலையில் காதல். சில பேர் பிஸ்னஸை காதலிப்பாங்க, அந்த பிஸ்னஸ் காதல் வெற்றி அடைய போகுது. சில பேர் அவங்க வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும், வேலையை காதலிப்பாங்க. சில பேர் விவசாயத்தை காதலிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காதல் இருக்கும் இல்லையா? சில பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க, அந்த பணம் நிறைய கிடைக்க போகுது. அப்போ எதன் மீது அந்த காதல் வைக்கிறீர்களோ அந்த காதல் வெற்றி அடைய போகுது. இதுதான் உண்மை. பண வரவு அதிகரிக்க போகுது, பலத்தை அதிகப்படுத்தணுன்ற எண்ணம் வரும். நகை சேர்க்கக்கூடிய விஷயங்கள், இடம் வாங்கக்கூடிய விஷயங்கள், எல்லா லாபத்தையும் நீங்கள் கொண்டாட போகிறீங்க. வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வேலை இருந்தால் போதும், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய என் உறவுகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பணம் பார்க்க போகிறீங்க. எத்தனை நாள் சார் நானும் அமைதியாக இருக்கிறது, இனிமேலாவது எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு நம்பிக்கையோடு பார்த்துட்ருப்பீங்க. மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அமைய போகுது. அதனால தான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், குட் ஸ்லீப் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த வருஷத்தில் மனசை சமநிலை வாழ்க்கையாக மாற்றுங்க. மனசை சமநிலையில் வைங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் இரக்கம் கிடையாது, ஏற்றம் உண்டு. அந்த ஏற்றத்தில் சமதளவில் நிப்பாட்டுங்க. ஆக இந்த வருஷம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. சனி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சப்போர்ட் பண்ணுறாரு. குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணுறாரு. அதில் ஜூன் 2க்கு பிறகு 10ஆம் வீட்டுக்கு உங்களுடைய பலத்தை இன்னும் அதிகரிக்க போகிறாரு. அப்போ ரொம்ப ஒரு அழகான குட் டைம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் எது? குட் டைம்னாவே எச்சரிக்கையாக இருக்கணும்ல. ஆமாம், சில முடிவுகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு முடிவு எடுத்த அப்புறம் அது குழப்பமான முடிவு எடுத்துட்டோமோன்னு தோணும். நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு, அது தோணும். ஏன்னா அந்த நேரத்துக்கு நமக்கு குழப்பம்தான். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு தான் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். அது முடிவு எடுக்கும்போது குழப்பம் ஏற்படுத்தும். பயப்படாதீங்க, மனசில் பட்டதை முடிவாயிடுங்க. மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம், எல்லாம் நடிப்பு. சில பேர் கள்ளத்தனத்திலே இருப்பார்கள், ஏமாற்றுவாங்க. அவங்கள நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. செலவுகள் அதிகரிக்கும் இந்த வருஷத்தில். கமர்ஷியலான செலவுகள், சில பேருக்காக பண்ண வேண்டிய செலவுகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த செலவுகள் அதிகரிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பணத்தை பார்க்காம தான் செலவு பண்ணணும். செலவுக்காகவே பணத்தை கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். மன அழுத்தம் உறவுகள் மூலமாக அடிக்கடி ஏற்படும். அது எப்போவுமே உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஆண்டவன் அரை நாள் சந்தோஷத்தை கொடுத்தா நீடித்து கொடுக்கணும்ப்பான்னு அப்படின்னு வேண்டிக்குங்க. அதனால் உங்கள் சொந்த பந்தங்கள், உறவுகள் மூலியமாக பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கவனமாக பேசுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட கவனமாக பேசுங்க. தேவையில்லாத மன அழுத்தம் வரும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு போலியான புன்னகையை கூட வச்சுக்குங்க, தப்பு கிடையாது. அந்த புன்னகையோடு இருங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்து தீர்வு அடைகிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜையை
மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். என்ன தானம் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், ரொம்பலாம் இல்லை. இன்றைக்கி ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டிங்களா, அது ஒரு அன்னதானம் வரும். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது ஒரு பெரிய பலன். உங்களுடைய ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்ற போகிறார். அப்போ என்ன பண்ணணும், இந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற விஷயத்த எல்லோரும் செய்ய வேண்டியது. இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், வேலை விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும், பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள் அதிகமாக இருக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள். ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம், அதுதான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்குங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமிடுங்க. குரு மந்திரம், காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள், மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பிரபாவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு, வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நம்புங்க, இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துக்கான தேவதைகள் உங்களை தேடி வரும். மிக ரகசியமாக வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் தினசரி ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? அப்படி நான் முடியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கங்க ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்திற்கு 48 ஹவர்ஸ். அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு அமைதியாக இருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல, குளிர்ந்த இடம், கட்டாயமாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டிங்கன்னா அது பிடிச்சதா இருக்காது. அந்த இடத்துல ஒளி இருக்கவே கூடாது. கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், அந்த கண்ணு எரிச்சல் அளவு இல்லாமல் 11 நிமிஷம் அமைதியாக ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துக்கங்க. உங்கள் மனசை அப்படியே கட்டுப்படுத்துங்க. அடுத்த நாளைக்கு அந்த மனசு ஏங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்புறமா இந்த வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வாங்க. அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணால் எடுத்துக்கங்க. இந்த 48 நிமிஷம் ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம். இடம் மாறணும், பணம் வரணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. அந்த 48 நிமிஷம் யோசிச்சதை அந்த 2 நாள் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதுக்கான முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.